அடைந்த பாரத திட்டம் தான் இது. என்ன கற்பனை? வளர்ச்சி அடைந்த நாடை உருவாக்குவதற்காக. இது என்ன ஊரு? பெருமாள் கோவில் பட்டியல நான் வேலை செய்யறேன் அப்படின்னு நீங்க நினைக்கணும். இப்ப இந்த நாடு முன்னேறணுங்க. பெருமாள் கோவில் பட்டியல நம்ம எல்லாம் இந்த வேலையை செய்ய போறோம் இந்த நாட்டுக்காக. அப்படி நீங்க சிந்திக்கணும்ன்றதுக்காக இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்கார் நரேந்திர மோடி. நான் உங்களுக்கு சொல்றேன், ஒரு ஒரு கோவிலோட ஒரு அம்மாவோட ஒரு மாரியம்மனோட சிலையை செதுக்கிறாங்க. ஒரு பெரிய சிலை. ஒவ்வொரு சிலை, அந்த பெரிய சிலைய நிறைய அந்த சிற்பி உளிய வச்சு அடிச்சுக்கிருக்கான். இப்படி இந்த நாடை ஒரு பெரிய பாரத மாதாவா பாக்குறோம். அம்மாவை ஒரு அலங்காரமான ஒரு வடிவமா நம்ம உருவாக்குறோம். அதுக்கு உங்க ஊரை நீங்க சுத்தப்படுத்துறதுக்கும் உங்க ஊரை வளர்ச்சி அடைய வைக்கிறதுக்கும் உங்க ஊர்ல நீங்க வேலை செய்ய போறீங்க இந்த வேலையில. அப்படி ஒவ்வொரு ஊர்ல இருக்கிறவனும் இந்த தேசத்துக்காக இந்த வேலையை செய்யணும் அப்படின்றதுக்கு, வளர்ச்சி அடைந்த தேசத்தை உருவாக்கணும் அப்படின்ற ஒரு சிந்தனையை உருவாக்குறதுக்காக தான் இது விகசித் பாரத் அப்படின்னு ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. பேரு நல்ல பேரா? ஏதோ இந்த பேரை மாத்தி காந்தி வாரிசு தினசரி காந்தியை எங்களுடைய பிரார்த்தனையில கும்பிடுறோம். அப்ப விகசித் காந்தி என்ன நினைச்சார்? வளர்ச்சி அடைந்த ஒரு உருவாக்கணும் நினைச்சார். உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன், இந்த நாடை முன்னேற்றம் அடையணும் அப்படின்னு சொன்னா நம்ம ஊர்ல இந்த வேலை வாய்ப்பு கிடைக்கும். கம்மா வேலைக்கு போனா நம்ம என்ன செய்யறோம் தெரியும். நம்ம வயக்காட்டுல ஒரு 250 ரூபாய் சம்பளத்துக்கு கூடாது இல்ல. நம்ம இந்த அரசாங்க காசு இல்லைங்க. நீங்களும் நானும் வாங்குற ஒவ்வொரு பொருளுக்கும் கட்டுற வரிப்பணம் தான். அது நம்ம காசு. நீங்க ஏமாத்தினாலும் பக்கத்துல இருக்கவங்க ஏமாத்தினாலும் நம்ம நாட்டோட காசு ஏமாறக்கூடாது. அந்த எண்ணத்தை உருவாக்குறதுக்கு தான் இந்த பேரை மாத்திருக்காங்க. வளர்ச்சி அடைந்த நாடா உருவாக்கணும். சரி, இந்த ஊர்ல ஒரு ஆள் பிரசிடண்டா வர்றாரு. நாளைக்கு நீங்க எல்லாம் சேர்ந்து ஒருத்தர் பிரசிடண்ட் ஆக்கிடுறீங்க. அவர் பணத்தை ஆட்டையை போட்டு போனா விடுவீங்களா?